வெல்கம் டு பாலி சீரீஸ். திஸ் இஸ் டே 3 அட் பாலி. முன்னாடி நாள் நைட்டு டிரைவர் சொல்லிட்டாரு மார்னிங் 6:30க்கு ஷார்ப்பாக ரெடியாக இருக்கணும்ன்ட்டு. பட் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லே இருக்குது. ஸோ முன்னாடி நாளே அவங்கக்கிட்டேயும் டிரைவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, காலையில் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு. பேக் பண்ணியிருக்க பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த டேவை எங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஐலாண்டுக்கு போய் அங்கேருந்து நிறைய பீச்சஸ் பார்க்க போகிறோம். ஆன் த வே போட்டில் போகிறப்பே பேக் பண்ண பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து சலாட், பிரெட், ஆம்லெட், சிக்கன் சாசேஜ், ஜாம் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. எனக்கு வந்து சிக்கன் சாசேஜ்லாம் பிடிக்காது. ஸோ பிரெட் அண்ட் ஜாம் வச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி வந்து 3 பீச்சஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதில் ஒரு பீச்சில் மட்டும் நம்ம கால் நனைச்சி விளையாடுற மாதிரி ஆக்சஸ் இருந்துச்சு. மற்ற 2 பீச்சஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணிக்கிட்ட நம்ம போக முடியாது. தூரத்தில் இருந்து வியூ மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். போட்டில் போய் ஐலாண்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் 2 கேப் ரெடியாக இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் வந்து எல்லா பீச்சஸ்க்கு போனோம். அண்ட் இந்த பீச்சஸ்க்கு போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா, ஒத்தையடி பாதை மாதிரி இருந்துச்சு. ஒரு வண்டி ட்ராவல் பண்ணுறப்ப எதிரில் இன்னொரு வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக போகவே முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே ஆளுங்களை நிற்க வச்சுட்டு வாக்கி டாக்கியில் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கங்கே எங்கேயாவது ரோடு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும்ல, அந்த இடத்துல கரெக்டாக ஆளுங்க நிற்கிறாங்க. இந்த சைடில் இருந்து வண்டி வருது, அந்த சைடில் வண்டிங்களை நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க வந்து அந்த சைடில் இருக்க வண்டிங்களை ஒரு சைடில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க வண்டிலாம் மூவ் ஆகுது. இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் தான் அந்த ரோட்டில் வந்து 2 சைடும் வண்டி போக வர இருந்துச்சு. ஸோ அன்னைக்கோட சைட் சீயிங் வந்து இந்த 3 பீச்சஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் நம்ம சீக்கிரமாக முடிப்போம் நம்மளோட சைட் சீயிங். ஸோ இன்றைக்கி வந்து ஷாப்பிங் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலைல 6:30 7க்கு கிளம்புனா நைட் 10:30 11 ஆகுது நாங்கள் ரூமுக்கு வந்து செட்டில் ஆகுறதுக்கு. அண்ட் எங்களோட ஹோட்டல் ரூம் இருக்கிற ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ 8 o'clockலாம் ரீச் பண்ணதால் ஒரு 9:30 வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டு போய் படுத்தாச்சு.